புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய பிள்ளைகள் என்ற உன்னதமான பாக்கியத்தை தேவன் நம்மில் ஏற்படுத்தி இருக்கும் போது, நாம் என்றைக்கு தேவனை அறிந்து கொண்டோமோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தின் மத்தியிலே நான் இயேசுவுக்குரியவன், இயேசுவுக்காய் வாழுகிறவன் என்று சொல்லி நிரூபிக்கிறவர்களாய் மாறினோமோ, அந்த நாள் முதல் நம்முடைய மரண பரியந்தமும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி நாம் ஆர்ப்பரிப்பா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. உண்மையாய் வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று மாறிவிட்டோம், சபையின் அங்கத்தினராய் மாறிவிட்டோம். ஆண்டவரை ஆராதிக்க என்று சொல்லி வேரத்தை சுமந்து ஆலயத்துக்கு வருகிறோம். ஒரு கிறிஸ்தவ வீடு என்ற நிலையிலே அடையாளம் நம்முடைய வீடுகளிலே பலவிதமான வசனங்களோ அல்லது சிலுவை சின்னமோ அல்லது நம்மிலோ சில அடையாளமோ காண்பித்து விட்டு கிறிஸ்தவன் என்று சொல்லி நிரூபிக்கலாய் இருந்தாலும் நமது வாழ்க்கையில் தேவனை எதிர்பார்ப்பது, என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உன்னதமான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதல் நம்முடைய கடைசி நேரம் வரையிலும், அப்படி என்றால் மரண பரியந்தமும் நாம் தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே விதமான வேதத்தில் வாசிக்க முடியும். Revelation chapter 17 verse 14, 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருக்கென்று உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டது உண்மைதான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான். ஆண்டவர் நம்மை அழைத்ததன்படி, நம்மை தெரிந்து கொண்டதன்படி என்னாலும் அவருடைய உண்மையான பிள்ளை என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும். அதுவே தேவன் நம்மிலே விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா.